கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என்றும், கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களை ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும், கள்ளச்சாராயத்திற்கு துணை போன போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதல்வரை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் முகமது ஆரிஸ் மற்றும் நகர செயலாளர் சாகுல் ஹமீது, மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இவர்களது கண்டன கோஷத்தில் தமிழக அரசு பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் மது இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றும், ஏதோ திராவிட ஆட்சியில் மட்டும்தான் கள்ளச்சாராய சாவு நடைபெற்றது போல் அதிமுக பேசிக் கொண்டிருப்பதாகவும், கள்ளச்சாராய சாவுகள் அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது என்றும், உடனடியாக தமிழக முதல்வர் தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை கொண்டுவர வேண்டும் என்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மது கடைகளை மூடிவிடு, மது கடைகளை மூடிவிடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு மகளிர் வாழ்வை சீரழிக்கும் டாஸ்மார்க்கை இழுத்து மூடு, டாஸ்மார்க்கை இழுத்து மூடு. பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய். கள்ள சாராயம் ஒழிப்பில் கடமை தவறிய அதிகாரிகளை, கடமை தவறிய அதிகாரிகளை பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய். தமிழக அரசு பூட்டட்டும், தமிழக அரசு பூட்டட்டும். தரம் தாளா வழிகளிலே, அரசு வருவாய் ஈட்டட்டும், அரசு வருவாய் ஈட்டட்டும். தரம் தாளா வழிகளிலே கள்ளச்சாராய ஒழிப்பு, கள்ளச்சாராய ஒழிப்பு, கடமைக்கு செய்யும் கண்டுடைப்பு, கடமைக்கு செய்யும் கண்டுடைப்பு. எல்லா சாராயம் ஒழிப்பே, எல்லா சாராயம் ஒழிப்பே மக்கள் அரசின் முதல் பொறுப்பு. நச்சு சாராயத்தை அனுமதித்த பொறுப்பில்லா அலுவலர்களுக்கு பணியிட நீக்கம் போதாது, பணியிட நீக்கம் போதாது, பணி நீக்கம் செய்ய வேண்டும். தடுத்து நிறுத்து, சாராய சாவுகளை தடுத்து நிறுத்து. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு இது போராட்டம், போதை ஒழிப்பு போராட்டம், போதை ஒழிப்பு போராட்டம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து.